நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். காசியில் நடைபெறும் கங்கா தீப ஆரத்தி போன்று ஆற்காடு பாலாற்றில் நடைபெற்ற பாலாறு பெருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீப ஆரத்தியை ஆச்சரியத்துடன் கண்டுகளித்து நமச்சிவாய நமச்சிவாய என பக்தி கோஷம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம், உலக சிவனடியார்கள் திருக்கூடம் மற்றும் ஆற்காடு பாலாறு பப்ளிக் ட்ரஸ்ட் ஆகியவை இணைந்து 4ஆம் ஆண்டு பாலாறு பெருவிழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த பாலாறு பெருவிழா நிகழ்ச்சியானது மாலையில் ரத யாத்திரை மற்றும் ஆரத்தி விழா நடந்தது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து சமய அறநிலையத்துறை மாவட்ட தலைவர் JL லட்சுமணன் மற்றும் சித்தஞ்சி சிவகாளி பீடம் மோகனந்தா சுவாமிகள், வணிகர் சங்க பேரமைப்பின் மாவட்ட தலைவர் பொன்கு சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு பாலாறு தீப ஆரத்தி நிகழ்வினை தொடங்கி வைத்தார்கள். முன்னதாக ரத யாத்திரை வேப்பூர் பொன்னியம்மன் கோவிலில் இருந்து துவங்கிய யாத்திரையில் சிலம்பாட்டம், மயிலாட்டம், சிவமேளம், நாதஸ்வரம் முழங்க சிறுவர்கள், பெண்கள் என அனைவரும் பக்தி பாடல்களை பாடியபடி பெண்கள் அனைவரும் 108 பால் குடங்களை கைகளில் ஏந்தியும் பக்தி பாடல்களுக்கு நடனங்களை ஆடியபடி ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து ஆற்காடு பாலாறு கரையோரம் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் சித்தஞ்சி சிவகாளி பீடம் மோகனந்தா சுவாமிகள் பாலாற்றில் நடைபெறும் சிறப்பு பூஜையினை துவக்கி வைத்த பின்னர் பாலாற்று அம்மனுக்கு சிவனடியார்கள் உத்தரப்பிரதேஷ் மாநில வாரணாசி பகுதியில் தினமும் சுவாமிக்கு நடைபெறும் கங்கா தீப ஆரத்தி போன்று பாலாற்று அம்மனுக்கு சிவமேள தலங்கள் முழங்க தீப ஆரத்தியை காண்பித்தனர். இந்த ஆற்காடு பாலாற்று பெருவிழா நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பாலாற்று அம்மனை மனமுருகி வழிபட்டு சென்றனர்.